அன்பு சிவபக்தர்களே, மந்திரங்களில் மிகுந்த சக்தி வாய்ந்தது ருத்ர மந்திரம். அனைத்து யாகங்களிலும் உயர்ந்தது ருத்ர யாகம். அதேபோல் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் உன்னதமான வழிபாடு ருத்ராபிஷேகம். இந்த மகா சிவராத்திரியில் ருத்ராபிஷேகம் செய்வது எப்படி என்பதை இன்று நாம் பார்க்கலாம். இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான விரத நாட்களில் ஒன்று மகா சிவராத்திரி. மாசி மாத சதுர்த்தசி தினத்தில் வரும் இந்த புண்ணிய நாள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் சிவபெருமானின் லிங்க ரூபத்தை வழிபடுவது மிகச் சிறப்பு. அதிலும் குறிப்பாக ருத்ராபிஷேகம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை அளிக்கும். மகா சிவராத்திரியில் ருத்ராபிஷேகம் செய்தால் வேண்டிய விருப்பங்கள் நிறைவேறும், செல்வ செழிப்பு பெருகும், நோய்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், தீய சக்திகள் மற்றும் தடைகள் விலகும். இது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வழிபாடாக ஆகமங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரி வழிபாடு மாலை 6:11 தொடங்கி மறுநாள் காலை 6:59 வரை நடைபெறும். இந்த நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்து ருத்ராபிஷேகம் செய்யலாம். ருத்ராபிஷேகத்திற்கு தேவையானவை: சுத்தமான தண்ணீர், பால், தயிர், நெய், தேன், பன்னீர், கரும்புச்சாறு, வில்வ இலைகள், தூபம், தேங்காய், கற்பூரம், வெற்றிலைப்பாக்கு, விளக்கு, திரி, ஊதுபத்தி, பழங்கள், இனிப்புகள், உலர்பழங்கள் மற்றும் ஊமத்தம்பூ. முதலில் பூஜை பொருட்களை சுத்தமாக தயார் செய்யுங்கள். அக்ஷதை, மலர்கள் கையில் வைத்து நீங்கள் வேண்டிய காரியத்தை மனதில் நினைத்து சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். முதலில் விநாயகரை வழிபட்டு பின்னர் சிவன், முருகன், நந்தி ஆகியோரை தியானியுங்கள். ஒரு குடம் தண்ணீரால் அபிஷேகம் தொடங்கி பின் பால், தயிர், நெய், கரும்புச்சாறு என ஒவ்வொன்றாக அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகத்தின் போது இடைவிடாமல் ஓம் நம சிவாய அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபியுங்கள். அபிஷேகம் முடிந்ததும் சிவலிங்கத்தை துடைத்து அலங்காரம் செய்து சந்தன திலகமிட்டு தீபதூப ஆராதனை காண்பியுங்கள். பின்னர் நைவேத்தியம் வைத்து பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்குங்கள். மகா சிவராத்திரி இரவில் பக்தியுடன் செய்யப்படும் ஒரு ருத்ராபிஷேகம் கூட வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சிவபெருமானின் அருளை வழங்கும். இந்த மகா சிவராத்திரியில் நாம் எல்லாரும் ஒன்றாக ஓம் நமசிவாய என ஜபித்து பரிபூரண அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.